அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 9ஆம் திருமுறை பற்றி தான் படிக்க போறோம். இந்த 9ஆம் திருமுறையை 9 பேர் பாடியிருக்காங்க. இந்த 9 பேரும் பாடின 28 திருப்பதிகங்களை சேர்த்து திருவிசைப்பா என்றும், சேந்தனார் என்பவர் பாடிய பல்லாண்டிசையின திருப்பல்லாண்டு அப்படின்னும் வழங்குவது மரபு. இவர்களுடைய பாடல்களை திருவிசைப்பா மாலை என்றும் சொல்லுவாங்க. திருவிசைப்பால காந்தாரம், புறநீர்மை, சாளரப்பாணி போன்ற பண்கள் அமைந்துள்ளன. திருப்பல்லாண்டு கடல் கடந்த நாடுகள்லையும் செல்வாக்கு பெற்றிருந்தது. இந்தோனேஷியாவில் தொல்குடி செல்வர்கள் வீடுகளில் திருமண கோலத்தில் இந்த திருப்பல்லாண்டு ஓதப்பெறுவது சிறப்பாக இருக்கு. இந்த 9ஆம் திருமுறையில் மொத்தம் 301 பாடல்கள் மட்டும்தான் காணப்படுது. அளவில் சிறியதாக இருந்தாலும் திருக்கோவில் வழிபாட்டில் பஞ்சபிராணமென ஓதப்பெறும் திருமுறை பாடல்கள் 5ல் திருவிசைப்பாவில் ஒன்றும் திருப்பல்லாண்டில் ஒன்றுமாக 2 திருப்பாடல்களை இத்திருமுறையிலிருந்து ஓதி வருகின்றனர். இந்த வழக்கம் இத்திருமுறையில் மக்களுக்குள்ள ஈடுபாட்டினை நன்கு புலப்படுத்துவதாக இருக்கு. 9ஆம் திருமுறையில் முதல்ல வார ஒரு திருமாளிகை தேவர். இவர் சுத்த சைவ வேளாளர் மரபில் தோன்றியவர். ஆதிசைவ குலத்தில் பிறந்தவர் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவர் தில்லை கூத்த பெருமானை வழிபட்டு திருவிசைப்பா திருப்பதிகங்கள் 4 பாடியுள்ளார். இவர் பாடிய பாடல்கள் மொத்தம் 45. இவர் 9ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 10ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலையும் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சேந்தனார். இவர் மொத்தம் 47 பாடல்களை பாடியிருக்கிறாரு. இவருடைய காலமும் 9ஆம் நூற்றாண்டின் இறுதியும் 10ஆம் நூற்றாண்டின் துவக்கமும் ஆகும். இவர் திருவேழிமிழலை, திருவாவடுதுறை, திருவிடைக்கழி ஆகிய 3 தலங்களுக்கும் போய் 3 திருவிசைப்பா பதிகங்களையும் தில்லையம்பதிக்கு திருப்பல்லாண்டு என்ற திருப்பதிகத்தையும் அருளி செய்திருக்கிறாரு. கருவூர் தேவர். இவர் கொங்கு நாட்டில் உள்ள கருவூரில் பிறந்தவர். இவர் மிகப்பெரிய யோக சித்தர், அதாவது பல சித்துக்களும் கைவர பெற்றவர். இவர் மொத்தம் 103 பாடல்கள் பாடியிருக்கிறாரு. இவருடைய காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டின் இறுதியும் 11ஆம் நூற்றாண்டின் துவக்கமும் ஆகும். அடுத்து பூந்துருத்தி நம்பி காடவ நம்பி. இவர் மொத்தம் 12 பாடல்கள் தான் பாடியிருக்கிறாரு. பூந்துருத்தி என்பது சோழ நாட்டு காவிரியின் தென்கரையில் உள்ள ஒரு சிவத்தலம். இவர் அந்தணர் குலத்தில் பிறந்தவர், ஒரு முதிர்ந்த சிவபக்தர். இவர் சாளரப்பாணி என்ற புதிய பண்ணில் கோயில் பதிகம் பாடியிருக்கிறாரு. இவருடைய காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டின் இறுதி அல்லது கிபி 11ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. கண்டராதித்தர். இவரும் 10 பாடல்கள் தான் பாடியிருக்கிறாரு. இவர் சோழர் குடியில் பிறந்து அரசராய் ஆட்சி புரிந்தவர். கண்டர் என்பது சோழ மன்னர்களுக்குரிய பொதுப்பெயர். ஆதித்தன் என்பது இவருடைய இயற்பெயர். இவருடைய காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு. இவரை சிவஞான கண்டராதித்தர் என கல்வெட்டு கூறுகிறது. இவர் தில்லை சிற்றம்பலத்திற்கு பொன்வேய்ந்து புதுப்பித்த முதல் பராந்தக சோழன் என்பவனுடைய 2வது திருமகன். அடுத்து வேணாட்டடிகள். வேணாடு என்பது சேர நாட்டிற்கும் தென்பாண்டி நாட்டிற்கும் நடுவே உள்ளது. வேணாட்டில் தோன்றிய இவரை வேணாட்டடிகள் என்றே எல்லாரும் வழங்கினர். இவருடைய இயற்பெயர் காலம் பற்றிய செய்திகள் தெரியவில்லை. இவர் பாடிய திருவிசைப்பா பதிகம் ஒன்றே உள்ளது. அது கோயில் என்னும் சிதம்பரத்தை பற்றியது. திருவாலி அமுதனார். இவர் திருமயிலையில் வைணவ அந்தணர் குலத்தில் தோன்றியவர். இவர் 4 திருவிசைப்பா பதிகங்கள் பாடியிருக்கிறாரு. இந்த பாடல்கள் அனைத்தும் கோயில் என்னும் சிதம்பரத்தை பற்றியது. இவருடைய காலம் முதல் ராசராச சோழனுடைய கிபி 935 முதல் 1014ஆம் காலத்திற்கு முற்பட்டது எனலாம். புருடோத்தம நம்பி. புருடோத்தமன் என்ற பெயர் திருமால் பெயர்களுள் ஒன்று. இவர் வைணவ அந்தணர் குலத்தில் தோன்றியவர். வைணவ குலத்தில் தோன்றி சிவபெருமானிடத்து பக்தி பூண்டு சிவனடியாராக விளங்கியவர் இவர் பாடிய பாடல்கள் 22. இவர் கிபி 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவரென சொல்லுதல் பொருத்தமுடையதாக இருக்கும். இறுதியாக திருவிசைப்பாவை அருளி செய்த ஆசிரியர்களில் 9ஆவதாராக திகழ்பவர் சேதிராயர்.
இவர் சேதி நாட்டை ஆண்ட குறுநில மன்னர். சேதி நாடு தென்னார்காடு மாவட்டத்தின் வடமேற்கில் உள்ள நடுநாட்டில் ஒரு சிறு நாடு. இவர் பாடியருளிய திருவிசைப்பா பதிகம் ஒன்றே ஆகும். 10 பாடல்கள். இப்பதிகமும் கோயில் என்னும் சிதம்பரத்தை பற்றியது. 9ஆம் திருமுறை பற்றிய செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி.